கோபம் மூட்டாதீங்க. நீங்களும் நானும் கோபம் மூட்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? பிசாசு மட்டும்தான். அவனை தான் நம்ம என்ன செய்யணும்? கோபம் மூட்டணும். எப்படி கோபம் மூட்டணும்? நல்லா ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனை துதிச்சு ஆராதனை செய்து அவன் பிசாசுக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம என்னென்னலாம் அவனுக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் செஞ்சோம்னா அவனுக்கு என்ன உண்டாயிடும்? கோபம் உண்டாயிடும். பிசாசுக்கு என்ன பிடிக்காது? பைபிள் படிக்கிறது பிடிக்காது, அதை செய். பிசாசுக்கு சர்ச்சுக்கு போகிறது பிடிக்காது, பிசாசுக்கு ஜெபிக்கிறது பிடிக்காது, பிசாசுக்கு பரிசுத்தமாக வாழறது பிடிக்காது, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நீதியாக வாழறது அவனுக்கு பிடிக்காது. அப்போ பிசாசுக்கு தேவனை தொழுது கொள்றது பிடிக்காது, நீ உண்மையாக இருக்கிறது பிடிக்காது, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அப்போ இதையெல்லாம் செஞ்சு பிசாசை தான் நம்ம கோபப்படுத்தணுமே தவிர கர்த்தர் அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை கோபம் மூட்டக்கூடாது, ராஜாவை கோபம் மூட்டக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டக்கூடாது, ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. கோபம் மூட்டோம்னா அது யாருக்கு தான் பிரச்சனை?